அனைவருக்கும் வணக்கம். அறப்பளீஸ்வர சதகம் அம்பலவாண கவிராயரால் இயற்றப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம். இது இல்லாளின் சிறப்பு பற்றி கூறும் ஒரு பாடல் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. கணவனுக்கு இனியலாய், மிருது பாசியாய், மிக்க கமலை நிக ரூபவதியாய், காய்சினம் இலாளுமாய், நோய்பலி இல்லாத ஒரு கால்வழியில் வந்தவளுமாய், மனமிக்க நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு என்னவரும் இனிய மார்கவதியாய், மாமி மாமாவிற்கு இதம் செய்பவளுமாய், வாசல் வருவிருந்து ஓம்புவளுமாய், இணையில் மகிழ்நன் சொல்வழி நிற்பவளுமாய், வந்தி என்னும் பெயர் இல்லாதவளுமாய், ரதி என்னும் லீலை புரிபவளுமாய், பிறர்தம் இல்வழி செல்லாதவளுமாய், அணியிலை ஒருத்தி உண்டாயின் அவள் கற்புடையவள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அறப்பளீஸ்வர சதகம் சொல்லுது. அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமாக இது பார்க்கப்படுது. எப்பயுமே இனிய சொற்களை பேசுபவளாக ஒரு பெண் இருக்கணும். ஏன்னா அவள் குடும்ப தலைவி இல்லையா? அப்போ அவள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையானதாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமலை நிக ரூபவதியாய், தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளுக்கு ஒத்தவளாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அம்பலவாண கவிராயர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நோய்கள் இல்லாத ஒரு பெண்ணாக அந்த பெண் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண் உடம்பு ரீதியாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த குடும்பத்தை நல்ல விதமாக பார்க்க முடியும். அதனால தான் நோய்பலி இல்லாத ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு கால்வழியில் வந்தவளுமாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே குலத்தில் பிறந்தவளாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது 4ம் அந்த பெண்கிட்ட இருக்கணும். அச்சத்தோடு இருக்கணும், நாணம் மிகுந்தவளாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பயிர்ப்போடையும் இருக்கணும். இது மட்டும் இல்லை, மாமி மாமாவிற்கு இதம் செய்பவளாக, தனது கணவனை பெற்ற மாமனாருக்கும் மாமிக்கும் நல்ல பணிவிடைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேணும். ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு பெண்ணுமே தனது தாய் தகப்பனை தான் நல்ல விதமாக பார்க்குறாங்க. தனது கணவனை பெற்ற தாய் தந்தையரை 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இவர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு, எப்பயுமே மாமா மாமிக்கு இதம் செய்பவளாக ஒரு பெண் இருக்க வேணும். ஏன்னா அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க, பாவப்பட்டவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் முன்னுக்கு பின் இருக்க தான் செய்வாங்க, சில குற்றம் குறைகள் இருக்க தான் பண்ணுவாங்க. அதையெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருமகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பெருசாக நினைக்காம அவங்கள நல்ல விதமாக பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறத என்றைக்குமே கருத்தில் வச்சு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தன் வீட்டிற்கு எந்த ஒரு விருந்தினர்கள் வந்தாலும் இனிய முகமோடு அவங்களை கவனிப்பவளாக அந்த இல்லால் இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இருக்க வேணும். வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னா முகமலர்ந்து வரவேற்கணும். வா அப்படிங்கிற அந்த வார்த்தையே அவங்களுக்கு பாதி ஒரு மலர்ச்சியை உண்டு பண்ணணும். அப்போ அந்த வாங்கிற வார்த்தையை தொடங்கி அவங்கள நல்ல விதமாக கவனிக்கணும். அவங்களுக்கு அறுசுவை உணவு படைத்து அவங்கள பக்கத்திலே இருந்து நல்லா கவனித்து அவங்கள நல்ல வழி அனுப்பி வைக்க வேணும். அதான் சொல்லுவாங்க, எப்பயுமே அனிச்சம் பூ மூல வாடிடவே கூடாது. நம்ம முகக்குறிப்பை பார்த்து அவங்க வாடிடவே கூடாது. அப்போ நம்ம முகம் மலர்ச்சியோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் ரொம்ப மகிழ்வோடு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எப்பயுமே வீட்டுக்கு வந்தவங்களை நல்ல விதமாக கவனிச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, மலடி அப்படிங்கிற பெயர் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். ஏன்னா குடும்பத்தை விருத்தி செய்பவள் ஒரு பெண் தான். அப்போ அந்த குடும்பத்தோட பரம்பரையை காக்கக்கூடிய பெண் மலடி அப்படிங்கிற பெயர் இல்லாமல் இருக்க வேண்டும். தனது குடும்ப வாரிசை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணாக அவள் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க வீட்டு வாசலில் போய் நிற்காத ஒரு பெண்ணாக இருக்க வேணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சிக்கல் வர்றதுக்கு காரணமே
அடுத்த வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறது தான். அந்த பேசும்போது மற்றவங்களோட குற்றம் குறைகளை தான் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எண்ணற்ற சிக்கல்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உண்டாகுது. அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க வீட்டு வாசலுக்கு செல்லாத ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே ஒரு மிகச்சிறந்த இல்லாளாக கருதப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பலவாண கவிராயர் கூறுகிறார். நன்றி.